கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு போஜன பிரியனை குறித்து பார்ப்போமா? போஜனம் என்றால் என்ன? சாப்பாடு. போஜன பிரியர் என்பது சாப்பாட்டை மிகவும் விரும்பி சாப்பிடுகிறவர். ருசியாக சாப்பாடு கிடைத்தால் கிடைத்ததை விடாமல் அப்படியே அனைத்தையும் சாப்பிடுவதுதான் போஜன பிரியர். வேதத்திலும் கூட ஒரு போஜன பிரியரை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29 34 வரை இந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். ஏசாவும் யாக்கோபும் இரட்டை சகோதரர்கள். ஏசா மூத்தவன். அவன் குதிங்காலை பிடித்து கொண்டே வெளியே வந்தவன் தான் இந்த யாக்கோபு. ஏசா வன சஞ்சாரியும் ருசியோடு சமைத்து தன் தகப்பனை போஷித்தவனுமாக காணப்பட்டான். அவனுக்கும் ஒரு போஜனத்தின் மீது ஆசை ஏற்பட்டது. ஏசா வெளியே சென்று விட்டு மிகவும் களைப்போடு வீட்டுக்கு வர்றான். அப்படி வரும் பொழுது இந்த யாக்கோபு சிவப்பான கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான். ஏற்கனவே களைப்பு. இவன் தயாரிக்கிற இந்த கூழோட மனம், அந்த மனமானது அவன் ஆசையை தொலைக்கிற நிமித்தமாக அவன் சகோதரன்ட்ட இந்த சிவப்பு கூழ்ல எனக்கு கொஞ்சம் தான் அப்படின்னு கேட்கறான். தன்னோட சகோதரன் தானே, அவன் கொடுக்கலாம். ஆனா அவன் தந்திரமா கேட்கறான், உன்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தந்தனா நான் உனக்கு இந்த கூழை தாரேன் அப்படிங்கிறான். உடனே அவன் என்ன செய்யறான், நானே களைத்து போய் சாகுற நிலைமையில இருக்கேன், எனக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி நீயே வச்சுக்கோ அப்படிங்க. அப்ப நீ எனக்கு ஆணையிடுவித்துக்கொள் அப்படிங்கிறான். உடனே இவன் என்ன செய்யறான், சாகப்புற எனக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்னத்துக்கு நீயே வச்சுக்கோ, நீ எனக்கு அந்த கூழை தாங்குறான். இவன் ஆணையிடு வித்து கொடுத்த நிமித்தமாக யாக்கோபு அந்த சிவப்பான கூழ் பயிற்றும் கூழை இவனுக்கு கொடுக்குறான். இவன் அதை வாங்கி தன்னுடைய பசியை ஆற்றுகிறவனாக, தன்னுடைய போஜன பிரியத்தை நிறைவேற்றுகிறவனாக அங்கு காணப்படுறான். இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்பது என்ன என்றால், ஒரு பெற்றோருக்கு 2 குழந்தைகள் இருக்குமே, அவருடைய சொத்துக்களை 3ஆக பங்கு வைப்பார்கள். 2 பங்கு மூத்த மகனுக்கும் 3வது பங்கு இளைய மகனுக்குமாக கொடுப்பார்கள். இந்த 2 பங்கு வாங்கிய இந்த மூத்த மகன் தன் பெற்றோரை காணிப்பதிலும் மற்றும் தன்னுடைய உறவு முறையில எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவன் தான் அதுல முதல்ல நிற்கக்கூடியவனாகவும் காணப்படுவான். அது மாத்திரமல்ல, ஆலய காரியங்களாக இருந்தாலும் இந்த மூத்தவனுக்கு தான் முதல் உரிமை உண்டு, இளைவன் அடுத்தபடியாகத்தான். இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஒருவேளை கூழுக்காக என்ன செஞ்சான், அவன் விட்டு போட்டவனாக, அது நிமித்தமாக அவனுடைய சுதந்திரத்தை இழந்தவனாக காணப்பட்டான். இதைத்தான் எபிரேயர் 12, 16, 17 இவ்வாறாக ஏசாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனும் தேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். பிற்பாடு அவனுக்கு அந்த நேரம் அந்த போஜன பிரியம் அவ்வளவு இருந்தது நிமித்தமாக சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்துட்டான். ஒரு சீர்கட்ட வேலையை செஞ்சான். பின்னாட்களில் அவன் விரும்பி அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சும் அவனுக்கு கிடைக்கல. எப்படி கிடைக்கலன்னா, அவருடைய வயதுல உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ வேட்டையாடி எனக்கு சாப்பாடு கொண்டு வாமா, நான் உன்னை ஆசீர்வதிக்கேன்னு சொல்லும் பொழுது அவனுடைய தாயார் அதை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இவன் ஏற்கனவே அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டேன்னு தகப்பன்ட்ட சொல்லல. ஏன்னா அவனுக்கு அது கிடைக்க வேண்டிய சுதந்திர பாக்கியம் கிடையாது. ஆனாலும் அவன் போய் அடி அதை சமைத்து கொண்டு தகப்பனுக்கு கொடுக்கான். விற்று போட்ட சுதந்திர பாகத்தை எப்படி வாங்க முடியும்? கண்ணீர் விட்டு கதறி அழுது அவனுக்கு கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு சீர்கட்ட தன்மை எது நிமித்தமாக வந்தது? அந்த போஜன பிரியத்தின் மூலமாக வந்தது. நாம் இன்று எந்த நிலையில் இருக்கிறோம்? நாம் இந்த மாம்சத்துக்குரிய போஜனத்தின் மீது அதிக அக்கறை காட்டுகிறோமா? வாழ்வதே எஞ்சான் உடம்புக்கு, ஒரு சான் வயிறுக்காக நாம உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், சாப்பிடுறோம். ஆனா நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் உபவாசம் இருக்க வேண்டிய நாட்கள்ல உபவாசம் இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அடைய வேண்டிய பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே ஒற்றை நிதானித்து அறிந்து நம்முடைய காரியங்களை நாம் செயல்படுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இது மாத்திரமல்ல, நம்முடைய இயேசு சுவாமியவே போஜன பிரியர்னு சொன்னாங்க. ஆனா அவர் போஜன பிரியராகவா காணப்பட்டார்? போஜன பிரியராக எப்படி காணப்பட்டார் தெரியுமா? யோவான் 6ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு சுவாமி திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலினுடைய அக்கறைக்கு போனாரு. திரளான ஜனங்கள் அவரை சூழ வந்து நிற்கிறாங்க.
அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் உபதேசம் சொல்றாரு. கடைசி என்ன செய்யறாரு, இவங்க வெறுமையா போகக்கூடாது, இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, விரும்புறாரு. விரும்பினதோட மாத்திரமல்ல, ஆண்டவர் பிலிப்பிட்ட சொல்றாரு, இந்த ஜனங்களை நம்ம வெறுமையா அனுப்பக்கூடாது, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாரையும் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க நம்ம எங்க வாங்கலாம்னு கேட்கிறாரு. ஒரு பிலிப்பு சொல்றாரு, இவங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாலும் நம்ம இவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க 200 பணம் இருந்தாலும் காணாதேங்கிறான். அந்த சமயம் பார்த்து அந்திரேயா வாரான். இந்த ஒரு சிறு பையன் இருக்கான், அவன்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்குன்னு சொல்றான். ஆனா அது இவங்களுக்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வானத்தை அண்ணாந்து பார்த்து சோஸ்தரித்து அவங்கள பந்தி இருக்க செய்து கொடுங்கிறாங்க. உடனே சீசர்கள் புல்தரையில் அவங்கள பந்தி இருக்க வைக்கிறாங்க. அந்த 5 அப்பம் 2 மீனையும் ஒவ்வொரு கூடைகளில் வைத்து பரிமாற கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தாங்க. அவருடைய போஜன பிரியம் யார் மேல் இருந்தது? அவரை நாடி வந்த ஜனங்கள் மேல இருந்தது. அது நிமித்தமாக அந்த ஜனங்கள் அனைவரும் அந்த 5 அப்பம் 2 மீனால போஷிக்கப்பட்டவர்களாக ஒன்றும் சேதமாகாதபடிக்கு அவைகளை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லும் பொழுது சீசர்கள் 12 கூடை நிறைய மீதமானதை சேர்த்தார். நம்முடைய தேவன் நம்மேல் கரிசனை உள்ளவர்களாக போஜன பிரியராக நமக்கு தருகிறவராக காணப்பட்டார். ஆனால் அவரை போஜன பிரியர் என்று அழைத்தனர். ஆனால் அவர் நம்மீது அவர் அக்கறை உள்ளவராக நமக்கு போஜனம் தருகிறவராக காணப்பட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீர்களா? அன்று ஏசா தன் போஜன பிரியத்தின் மேல் விருப்பப்பட்டவனாக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து தன்னுடைய சுதந்திரத்தை இழந்தவனாக காணப்பட்டான். ஆண்டவரை போஜன பிரியன் என்று அழைத்த ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் போஜனத்தை மற்றவர்களுக்கு பிரியம் உண்டாக அவர்கள் திருப்தி அடையத்தக்கதாக சாப்பிட கொடுத்தவராக காணப்பட்டார். இன்று நாம் எந்த நிலையில் காணப்படுகிறோம்? நம்மிடத்தில் இருக்கிறதை பகிர்ந்து கொடுக்க, மற்றவர்களுக்கு நாம் கொடுப்பதற்கு நம்முடைய உள்ளம் ஆசைப்படுகிறதா, விரும்புகிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைய நாட்கள்ல நாம் மற்றவர்களுக்கு உதவும் பண்பு உடையவர்களாக நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள இந்த லெந்து நாட்களில் ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் அவருடைய மெல்லிய சத்தத்தின் மூலம் அழைக்கிறவராக காணப்படுகிறார். அத்தகைய கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. விசேஷமாக நாங்கள் போஜன பிரியர்களாக காணப்படாதவன் நம் போஜனத்தை தருகிற உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கையை நீ சிறப்புள்ளதாக மாற்றித்தாரும். உடைய மெல்லிய சத்தத்தை உணர்ந்து கொண்டு அப்பா நாங்கள் உனக்கும் முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும். உடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள அதில் நாங்கள் காணப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தை இழந்து போகாதவனம் உண்மை சார்ந்து மகிழ்ந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உடைய பொற்பாதத்தில் பணிந்து சமர்ப்பிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ பேர்வராக ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.